சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. நேற்று நடந்த கரூரில் மிகப்பெரிய துயர சம்பவம். விஜயின் மீதுதான் தவறு இருக்கிறது என்று ஒரு பக்கம் பேசி வரக்கூடிய நிலையில் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நிச்சயம் அது திமுகவின் மீதுதான் தவறு இருக்கிறது, திட்டமிட்ட செயல் என்றும், நிச்சயம் ஸ்டாலின் அவர்களும் திமுகவின் மிக முக்கியமான நபர்களும் கைது செய்வது உறுதிதான் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. 3 நாட்கள் பொறுமையாக இருங்கள், உண்மை வெளிவரும் என்பதை நம்மால் உறுதியாக கூற முடியும். இன்று முழுவதும் விஜய் மீதுதான் தவறு இருப்பதை சுட்டிக்காட்ட பல்வேறு ஊடகங்களும் முயற்சி பண்ணும். ஆனால் 3 நாட்களில் ஒவ்வொரு நிகழ்வுகளும் வெட்ட வெளிச்சத்திற்கு வரும். அப்பொழுது ஸ்டாலின் தான் தவறு செய்துவிட்டார், ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் விஜய் அவர்களை அரசியலில் இருந்து ஒட்டுமொத்தமாக விலக்குவதற்கும் இந்த திட்டத்தை போட்டதே ஸ்டாலின் தான் என்றும், அவரை நிச்சயம் கைது செய்வதற்கு மத்திய அரசு முயற்சியை எடுக்க வேண்டும். அதாவது சின்ன இடத்தில் ஒதுக்கீடு செய்தது எதற்காக? கரூரில் கிட்டத்தட்ட 10,000த்திற்கு மேற்பட்டவர்கள் என்னை பார்க்க வருவார்கள் என்று பிரச்சாரத்திற்கு முன்பாக அனுமதி கேட்டிருந்தார். அதில் இதற்கு முன்னால் கரூரில் எந்த இடத்தில் திமுக பிரச்சாரம் செய்யுமோ அந்த இடம் ஒதுக்கப்படாமல் குறுகிய இடத்தில் ஒதுக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? மேலும் அவரால் சொன்ன நேரத்திற்கு வர முடியவில்லை. அங்கு இடையூறுகள் அதிகமாகவே இருந்தது. காவல்துறையினர்களது எண்ணிக்கை கூடுதலாக இல்லை. இதுவும் இரண்டாவது பிரச்சனை. திடீரென்று விஜய் அவர்கள் பேசிக்கொண்டிருந்த பொழுது கரண்ட் கட்டானது எதற்காக? அதனை தொடர்ந்து காவல்துறையினர் தடியடி நடத்தியதுதான் கூட்ட நெரிசலை உருவாக்கியது. மேலும் செந்தில் பாலாஜி அரசு மருத்துவமனைக்கு 5 நிமிடத்தில் எப்படி வந்தார்? மேலும் இதுதான் மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தையும் இங்கு வலுப்படுத்தியது. குறிப்பாக உயிரிழப்புகள் ஏற்பட்டது உண்மைதான், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்பாவி மக்கள்தான். ஆனால் இந்த அப்பாவி மக்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த கொடூர அரசியல்வாதி விஜயா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அதனால் அவருக்கு பயனும் கிடையாது. இது திட்டமிடப்பட்ட ஒரு செயலாகத்தான் பார்க்கப்படுகிறது. திமுகவின் அராஜகம் இதன் மூலமாக மக்களின் மிக மோசமான ஒரு முறையை கையாளக்கூடிய வகையில் ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கிறார் என்றால் அதை நம்பக்கூட முடியவில்லை. அப்பேற்பட்ட ஒரு செயலில்தான் இப்பொழுது இறங்கி இருக்கிறார். நிச்சயம் நேற்று இரவே ஸ்டாலின் அவர்கள் அங்கு சென்று விட்டார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10 லட்சம் ரூபாய் உதவியும் வழங்கிவிட்டார். இங்கு அவர் நல்லவராக பார்க்கப்படுகிறார். அந்த இடம் ஒதுக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? எதற்காக கரண்ட் கட்டானது? போலீஸ் எதற்காக தடியடி நடத்தினார்கள்? தடியடி நடத்தியதன் காரணமாக